இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஆர் என்ன மாற்றின ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த ஃப்ரீடமை பற்றி அழகாக பேசியிருப்பாங்க. அதில் வந்து அழகாக ஒரு டெஃபினிஷனும் கொடுத்துருப்பாரு. வெரி சிம்பிளாக நீங்கள் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஈவன் இஃப் இட் இஸ் ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ், ஹையஸ்ட் ரிட்டர்ன் நம்ம எதிர்பார்க்கவே வேணாம். உங்களுடைய பணம் 12லேருந்து 15% ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் காம்பவுண்ட் ஆச்சுன்னா பெரிய அளவில் நீங்கள் வந்து வெல்த்தை சேர்க்க முடியும். அதை தான் அவர் சொல்கிறார். உங்ககிட்ட பணம் வந்ததுன்னா அந்த பணத்தை வச்சு உங்களுடைய பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றதுனால தான் இதை வந்து பிஹேவியர், மணி இஸ் டு டூ வித் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சின்ன அழகான ஒரு கதையை சொல்லியிருப்பார் அவர். ஆனால் பணத்தை சம்பாதிச்சா மட்டும் போதாது, அதை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த $8 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 64 கோடி ரூபாய் அப்ராக்சிமேட்லாம். பெட்ரோல் பங்க்ல வேலை செஞ்சவர் 30-40 வருஷம் தொடர்ந்து சேமிச்சு பெருசா எதுவும் அவருடைய வாழ்க்கை தரத்தை பெருசா உயர்த்திக்காம சிம்பிளா வாழ்ந்தவர் ஜஸ்ட் 40-50 வருஷம் சேர்த்தனாலே அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய ஆளா மாறினாரு. ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறவர் கூட இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு முதல்ல சேமிக்கணும்ன்றது முக்கியம், அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட சேமிப்போட விகிதம் இருக்கு பாத்தீங்களா, நீங்க 10% சேர்க்கிறீங்களா இல்லை 20% சேர்க்கிறீங்களா இல்லை 30% சேர்க்கிறீங்களா, இந்த விகிதத்தை எவ்வளோ அதிகப்படுத்த முடியுமோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெட்டர் ஆகிடுவீங்க. வணக்கம் சுந்தர் சார். வணக்கம். சைக்காலஜி ஆஃப் மணின்ற புக்கு தான் லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து ரொம்ப பேசுபொருளாக இருக்கக்கூடிய ஒரு புக்கு. அரவிந்த் சாமி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்ற புத்தகத்தை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் படிக்கணும் அப்படின்னு சொன்னார். அதுக்கு பிறகு பார்த்தோன்னா நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சைக்காலஜி ஆஃப் மணின்ற இந்த புக்கில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் டச் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பிரபலமான புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் வந்து வெளியிட்ட புக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பல மில்லியன் காப்பீஸ் வந்து சேல் ஆகி இப்போ இந்தியாவுக்கும் வந்திருக்கு. நேச்சுரலி ஒரு பிரபலமானவர் வந்து இதை பற்றி பேசும்போது அதோடைய ஒரு க்யூரியாசிட்டி இன்னும் ஜாஸ்தியாகும். இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் ஒரு இன்வெஸ்டராக இருந்தாலும் இந்த புக்கை வந்து படித்தாங்கன்னா அவங்க வந்து அப்ரோச் டுவர்ட்ஸ் மணியே வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாறும். பர்சனலாக நான் இந்த புக்கை படித்ததுக்கப்புறம் என்கிட்டயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் இருக்குது. அண்டு இந்த மாற்றத்தை வந்து நாங்கள் எங்கள் கிளைண்ட்ஸுக்கும் வந்து சொல்லி தருவோம். அதாவது பணத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்றத வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஆஃப் ஒரு அப்ரோச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி நாங்கள் வந்து சொல்லிக் கொடுப்போம். இதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப பெஸ்ட் பார்ட் என்னென்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு ஃபினான்ஸ் புக்கு, ஒரு எக்கனாமிக்ஸ் புக்கு, இல்லை ஒரு சைக்காலஜி புக் அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படின்னு இருக்கும். ஆனால் இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மொத்தம் ஒரு 20 சாப்டர்ஸாக பிரிச்சுருக்காங்க. எல்லாமே ஒரு சின்ன கதை மூலமாக வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜை கொடுத்துருப்பாங்க. மணி இஸ் நாட் எ மேத்ஸ் ஆர் சயின்ஸ், மணி இஸ் எ பிஹேவியர் அப்படின்னு இந்த புக்கில் வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. மணி இஸ் எ பிஹேவியர் அப்படின்னா வந்து பணம் நம்மள்கிட்ட இருக்குன்னா அந்த பணத்தை வந்து நம்ம எப்படி கையாளுறோமோ அதை பொறுத்து தான் அந்த பணம் நம்மள்கிட்ட குறையிறதும் அந்த பணம் அதிகரிக்கிறதும் அப்படின்றத சொல்லுதா? கரெக்ட். ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மணி இஸ் நாட் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜென்ரலாக நம்ம எல்லாமே என்ன நினச்சிப்போம்னா ஃபினான்ஸ்னாலே அது வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னாலே அதில் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அஃப்கோர்ஸ் நிறைய நம்பர்ஸ் இருக்கும். ஆனால் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்கு இதை மட்டும் தெரிஞ்சுக்கக்கூடாது. ஏன்னா மேத்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே ப்ரீ டிஃபைன்டு ரூல். இப்போ 2+2 அப்படின்னா 4 தான், அதுக்கு வேறு எந்த ஆன்சருமே இருக்க முடியாது. ஃபினான்ஸ், அதாவது இன்வெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் நீங்கள் அந்த நம்பரை வச்சு மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த நம்பரை வச்சு மட்டும் பண்ணோன்னா ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ்க்கான டேட்டா எல்லாமே இருக்குது. அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் பெட்டர் இன்வெஸ்டராக ஆகிட முடியுமானா ஆக்சுவலாக ஆக முடியாது. ஸோ அதனால தான் இதை வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்டிங் இஸ் அ ஆர்ட் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்ட் அப்படின்னா வந்து இட் ஹஸ் டு டூ வித் மெனி திங்ஸ் அண்ட் அங்கே வந்து சைக்காலஜி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். உங்ககிட்ட பணம் வந்ததுன்னா அந்த பணத்தை வச்சு உங்களுடைய பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்றதுனால தான் இதை வந்து பிஹேவியர், மணி இஸ் டு டூ வித் பிஹேவியர் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு ஒரு சின்ன அழகான ஒரு கதையை சொல்லியிருப்பார் அவர். இப்போ ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பர்சன், நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறார். ஒரு சின்ன பையன், ஒரு 25-30 வயசு இருக்கிற பையன் நிறைய பேட்டர்ன்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி பெரிய அளவில் பணக்காரராக மாறுறாரு. பணக்காரர் ஆனவுடனே என்ன ஆகுதுன்னா அந்த பணம் வர 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 அந்த தலகணம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ஜாஸ்தியாகி இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் என்னை யாருமே டிஃபீட் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை வந்து அந்த அளவுக்கு வந்து இது பண்ணுவார். அவர் ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பார். அந்த ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தெரியாமல் கைப்பட்டு ஒரு விளக்கு வந்து கீழே விழுந்திருக்கும். அது கீழே விழுந்தோடனே அந்த ஹோட்டல் ஸ்டாஃப் வந்து சொல்லுவார், சார் இந்த மாதிரி நீங்கள் இதை வந்து டேமேஜ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு வந்து ஒரு $500 நீங்கள் பே பண்ணோம் அப்படின்னோடனே, நீ யார்கிட்ட பேசுகிற தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு $5,000 எடுத்து இதுக்கப்புறம் உடைக்கிறதுக்கும் சேர்த்து வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவார்.
ப்ளஸ் சும்மா வந்து போர் அடிக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் வந்து தண்ணியில் வந்து கல்லை விட்டு எறிவாங்க தெரியுமா, அந்த மாதிரி கல்லை விட்டு எரிஞ்ச மாதிரியெல்லாம் இவர் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக இது ரியல் ஸ்டோரி. இது இவென்ச்சுவலாக என்ன ஆச்சுன்னா, ஒரு 5-6 வருஷம் கழிச்சு இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக இருந்தாலும் அந்த பிஹேவியர் டுவர்ட்ஸ் மணி வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுனால இவென்ச்சுவலாக அவர் பேங்க்ரப்ட் ஆகிறாரு. அதனால தான் வந்து பணம் கையில் வந்தால் நீங்கள் அதை வச்சு உங்களுடைய பிஹேவியர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதை பொறுத்து தான் நீங்கள் வந்து பணக்காரராகவே இருக்க போகிறீங்களா இல்லை திருப்பி ஏழை ஆக போகிறீங்களா அப்படின்றது வந்து தெரியும். அதனால தான் மணி இஸ் டு டூ வித் பிஹேவியர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இப்போ நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கக்கூடிய நிறைய பேர்கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவாங்க, என்னுடைய ஹார்ட் ஒர்க்னால தான் நான் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் லக்குன்ற ஃபேக்டரை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லக்குன்றது உண்மையாலே இருக்குங்க அப்படின்றாரு. கண்டிப்பாக ஆக்சுவலாக வந்து ரொம்ப அழகான ஸ்டோரி. அகெயின் இப்போ வந்து நம்மளுடைய ஒரு சக்ஸஸ்க்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் அஃப்கோர்ஸ் ஹார்ட் ஒர்க்கும் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் எல்லாமே ஹார்ட் ஒர்க் கிடையாது. இப்போ அதுக்கு வந்து பில்கேட்ஸை வச்சு ஒரு கதை சொல்லுவேன். பில்கேட்ஸ் எல்லாருக்குமே தெரியும், மைக்ரோசாஃப்டோட சேர்மன் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிச்சஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. அவர் வந்து பார்த்திங்கன்னா 1968 வந்து ஒரு ஸ்கூலில் வந்து படிக்கிறாரு. அந்த ஸ்கூல் வந்து சியாட்டலில் இருக்குது. சியாட்டலில் லேக் சைடுன்னு ஒரு ஸ்கூலில் படிக்கிறார். அந்த ஸ்கூலில் மொத்தம் 300 பேர் தான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்கூலோட முக்கியத்துவம் என்னென்னா, 1968 அவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த ஸ்கூலை ரன் பண்ணவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிட்டையர்டு டிஃபென்ஸ்லேருந்து ரிட்டையர் ஆனவர். அவருக்கு வந்து கம்ப்யூட்டர்ஸ் இஸ் கோயிங் டு பி த பிக் திங்னு அவருக்கு ஏதோ ஒரு தோணி அவர் ரன் பண்ணுற ஸ்கூலில் குழந்தைங்களுக்கு கம்ப்யூட்டரை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றாரு. ஸோ 1968 அந்த டைமில் உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கோடி குழந்தைங்க வந்து அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற ஏஜில் இருக்காங்க. அதில் 300 பேர் தான் இந்த ஸ்கூலில் படிச்சுட்ருக்காங்க. அந்த 300ல் பில்கேட்ஸும் ஒருத்தர். அப்போது இதை வந்து நீங்கள் லக்குன்னு சொல்லுவீங்களா இல்லை ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக இதை நீங்கள் பிரிக்கவே முடியாது. இதில் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் எவ்வளோ வந்து, ஏன்னா இன்கேஸ் பில்கேட்ஸ் வந்து லேக் சைட் ஸ்கூலில் படிக்காமல் போயிருந்தால் இன்றைக்கி நம்ம பில்கேட்ஸாகவே நம்மளுக்கு. இன்ஃபேக்ட் அவரே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, இஃப் லேக் சைட் வாஸ் நாட் தேர் பில்கேட்ஸ் would have not come or Microsoft would have not been born அப்படின்னு சொல்லுவார். ஸோ இதில் வந்து எவ்வளோ லக் இருக்குது. ஏன்னா ஐ வாஸ் ஸோ லக்கி டு பி இன் தட் ஸ்கூல் ஆன் தட் டைம். இதே நீங்கள் லேட்டராக 10 வருஷம் கழித்து சேர்ந்துருந்தீங்கனாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய பிரேக் பண்ணியிருக்க முடியாது. ஸோ அதனால் லக் டெஃபினெட்லி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல்னு அந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க. ப்ளஸ் எப்போவுமே கொஞ்சம் ஹம்பிளாக இருங்க, எப்போவுமே தலகணம் பிடிச்சி ஆடாதீங்க. ஏன்னா நீங்கள் போகிற ஒரு இடத்துக்கு பின்னாடியும் உங்கள் ஹார்ட் ஒர்க் மட்டும் கிடையாது, உங்களுடைய லக்கும் இருக்குது, ஏதோ ஒரு அன்னோன் ஹேண்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதனால் பி ஹம்பிள் அப்படின்றது தான் அவர் சொல்லியிருப்பார். உங்களுடைய தேவைக்கும் விருப்பத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. உங்களுடைய தேவைகளையும் விருப்பங்களையும் குறைச்சிக்கோங்க. எவ்வளோ உங்களால் பணத்தை சேமிக்க முடியுமோ அவ்வளோ சேமிக்க கற்றுக்குங்க அப்படின்றதையும் இந்த புத்தகம் பேசுது. ஏன்னா வந்து எல்லாருமே நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து மோஸ்ட்டாக வந்து பணத்தை எப்படி சம்பாதிக்கணுன்ற ஒரு இதுலேயே நம்ம வந்து போயிட்டுருக்கோம். ஆனால் பணத்தை சம்பாதிச்சா மட்டும் போதாது, அதை பாதுகாக்கிறதுக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கும் ஒரு அழகான ஒரு கதை சொல்லியிருப்பார். ஒரு ரொம்ப வெல் நோன் கம்பெனி, மெரில் லிஞ்ச் மாதிரி ஒரு கம்பெனியில் சிஇஓவாக இருக்கிற ஒருத்தர் 40 வயசுலேயே வந்து பார்த்திங்கன்னா அவர் சிஇஓ ஆகிடுறாரு. அவருக்கு தேவையான எல்லா குவாலிஃபிகேஷனும் இருக்குது. மெரில் லிஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் கம்பெனி, அதில் சிஇஓவாக இருக்கிறான்னு அவருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு மனுஷன் இருக்கிற எல்லா பணத்தையும் சம்பாரித்து 40 வயசில் ரிட்டையர் ஆகிடுறாரு. அந்த அளவுக்கு பணம் சேர்த்துறாரு. ஆனால் அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பண்ணுற சில விஷயங்கள்னால திருப்பி அவர் பேங்க்ரப்சிக்கு போயிடுறாரு. ஸோ அவருக்கு நாலேஜ் இருந்தாலும் பணத்தை எப்படி கையாளணும்னு தெரியாதனால அவர் பேங்க்ரப்சிக்கு போயிடுறாரு. இதுவே இன்னொருத்தர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு டிகிரி படித்த ஒரு ஆள். அவருக்கும் ஃபினான்ஸுக்கும் பெரிய ஒரு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய சின்ன வயசுலேருந்து அவரும் வேலை செய்கிறதும் வந்து பெரிய கம்பெனிலலாம் வேலை கிடையாது. ஒரு பெட்ரோல் பங்க்கில் வந்து வேலை செய்கிற ஆள், அங்கே தொடச்சி பெருக்கி ப்ளஸ் அந்த பெட்ரோல் ஊற்றுற அந்த மாதிரி ஒரு ஆள் வச்சுக்கோங்களேன். அவர் சம்பாதிக்கிற பணத்தில் அடுத்த ஒரு 30-40 வருஷம் தொடர்ந்து சேர்த்துக்கிட்டே வராரு. அவர் 92வது வயசில் 2014 தான் இறந்தார். ஆக்சுவலாக 2014 இறக்குற வரைக்கும் அப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இருந்தான்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அவர் இறந்ததுக்கப்புறமா உலகமே வந்து பெருசாக அவரை வந்து பார்க்குறாங்க. ஏன்னா 2014 அவர் இறந்த உடனே, 92 வயசில் இறந்த உடனே அவர் உயில் எழுதிட்டு போயிருக்காரு. அந்த உயிலில் வந்து பார்த்திங்கன்னா $8 மில்லியன் அவர் கையில் இருக்குது. அந்த $8 மில்லியன் $6 மில்லியன் அவர் ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கும் ஸ்கூலுக்கும் லைப்ரரிக்கும் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இன்னொரு 2 மில்லியன் அவங்களுடைய சொந்தக்காரங்களுக்கும் பசங்களுக்கும் வச்சுட்டு போயிருக்காரு. இப்போ இந்த $8 மில்லியன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 64 கோடி ரூபா அப்ராக்சிமேட்லாக இந்தியாவோட கணக்கில். ஒரு சாதாரணமாக ஒரு பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சவர் 30-40 வருஷம் தொடர்ந்து சேமித்து பெருசாக எதுவும் அவரோட வாழ்க்கை தரத்தை பெருசாக உயர்த்திக்காமல்
சிம்பிளாக வாழ்ந்தவர் ஜஸ்ட் 40-50 வருஷம் சேர்த்தனாலே அவர் வந்து இந்த அளவுக்கு வந்து பெரிய ஆளாக மாறினார். அண்ட் சம்பாரித்த பெரிய அளவு பணத்தை வந்து பார்த்திங்கன்னா தானமாகவும் கொடுத்து போயிருக்காரு. ஐ திங்க் ஸ்பெசிஃபைடாக அந்த காம்பவுண்டிங் எஃபெக்டை பற்றி பேசுகிறாருல்ல சார்? எக்ஸாக்ட்லி. ஏன்னா இந்த காம்பவுண்டிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8th வண்டர்னு நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். ஆக்சுவலாக வந்து ஹியூமன் பிரெயினுக்கு வந்து நிறைய விஷயங்கள் புரியும், சில விஷயங்கள் புரியவே புரியாது. அதில் காம்பவுண்டிங்கும் அடங்கும். ஏன்னா இப்போ வந்து சிம்பிளாகவே வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை வந்து 8 + 8 + 8 அப்படின்னு சொன்னால் நீங்கள் கூட்டிடுவீங்க. அதுவே 8 × 8 × 8 × 8ன்னு அப்படி ஒரு 8 வாட்டி கேட்டால் உங்களுக்கே தெரியாது. ஆக்சுவலாக அதை பற்றியும் அந்த புக்கில் வந்து பேசியிருக்காங்க, பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை பற்றி. 8 × 8 டைம்ஸ் போட்டிங்கன்னா அது 13 கோடி நம்பருக்கு போயிடும். 13 கோடி நம்பருக்கு போகிறத வந்து ஹியூமன் பிரெயினால் ஒத்துக்கவே முடியாது. பட் இட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ். ஸோ பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை யார் புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் கூட டைமை வேஸ்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை வளர்கிறதுக்கு விட்டுருவாங்க. ஆனால் பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை புரியாதவங்க எனக்கு எங்கே ஹையஸ்ட் ரிட்டர்ன் கிடைக்கும், நான் எதை சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி பணம் வளரும் போதெல்லாம் எடுத்து அதை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா அது வளரவே வளராது. ஸோ அந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கண்டிப்பாக நம்ம ஆஸ் இன்வெஸ்டர். அதே மாதிரி இந்த புக்கில் வந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து டூ ஆவரேஜ் திங்ஸ் பட் கன்சிஸ்டன்ட்லி அப்படின்ற ஒரு மேட்ரு இருக்குது. அதாவது நீங்கள் எது பண்ணாலும் நீங்கள் வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். நீங்கள் வந்து சின்ன விஷயம் பண்ணாலும் கூட வந்து அதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு பலனை வந்து உங்களுக்கு தரும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்து எஸ்ஐபின்றது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான விஷயம் தான், நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பண்ணுற நிறைய இன்டர்வியூஸில் உங்ககிட்ட வந்து பேசுகிறவங்க எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, சிம்பிளான விஷயத்த கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் ஆவரேஜ் இன்வெஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அதை செய்யறதில்லை. ஏன்னா எல்லாருமே வந்து இன்டெலிஜென்ஸை நோக்கி போகிறாங்க. இதை நான் வந்து எஸ்ஐபியோட ஏதாவது பெட்டராக பண்ண முடியுமா, இல்லை இந்த ஸ்டாக்கை வாங்கினா பெட்டராக பண்ண முடியுமா, இல்லை எஃப்என்டோவில் போய் ட்ரேட் பண்ணால் பெட்டராக பண்ண முடியுமா அப்படின்னு நான் வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணணுன்னும் போது என்ன ஆகுதுன்னா, நான் எதை கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணுமோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மற்ற நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே போகிறேன். அதனால் என்னன்னா ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸை நான் வந்து சம்பாதிக்கிறதே கிடையாது. ஸோ வெரி வெரி சிம்பிளாக நீங்கள் சொன்ன மாதிரி கன்சிஸ்டன்சி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஈவன் இஃப் இட் இஸ் ரீசனபிள் ரிட்டர்ன்ஸ், ஹையஸ்ட் ரிட்டர்ன்னு நம்ம எதிர்பார்க்கவே வேணாம். உங்களுடைய பணம் 12% 15% ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் காம்பவுண்ட் ஆச்சுன்னா பெரிய அளவில் நீங்கள் வந்து வெல்த்தை சேர்க்க முடியும். அதை தான் அவர் சொல்கிறார். இப்போ நம்ம வாழ்க்கை முழுவதும் பணத்தை மட்டுமே சம்பாதிக்கணும், பணத்தை சேமிக்கிறதுக்கு என்னென்ன இன்வெஸ்டிங் மெத்தட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை மட்டுமே பண்ணணும் அப்படின்றதையும் இந்த புக்கு சொல்லலை. உங்களுக்கு எது சுதந்திரமாக தோணுதோ அதையும் செய்யுங்க. அதே மாதிரி உங்களுடைய பர்சனலான விஷயங்களுக்கு இல்லை பர்சனல் சாய்ஸஸ்க்கு வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. பணத்தை சேமிக்கிறது மட்டும் நோக்கமாக இருக்கக்கூடாது, அதை தாண்டி உங்களுடைய பர்சனல் அஸ்பிரேஷன்ஸுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்கல்ல. கரெக்ட். ஆக்சுவலி இந்த புக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன மாற்றின ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃப்ரீடமை பற்றி அழகாக பேசியிருப்பாங்க. அதில் வந்து அழகாக ஒரு டெஃபினேஷனும் கொடுத்துருப்பாரு. இந்த டெஃபினேஷன் என்ன, த எபிலிட்டி ஆஃப் வாட் யூ வாண்ட் டு டூ, when you want to do, with whom you want to do, and how long you want to do அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மள எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாமே. இப்போ எனக்கு வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து வெளியூர் போயிட்டு வரணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குன்னா என்னால் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. அப்படின்னா நான் வந்து அந்த ஃப்ரீடத்தை அச்சீவ் பண்ணலைன்னு அர்த்தம். இந்த பணத்தோட முக்கியமான பணத்தை நம்ம எதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோன்னா நிறைய பொருட்களை வாங்குறது கிடையாது. அப்போ சில பொருட்கள் தேவைன்னா நம்ம வாழ்க்கையை வந்து கம்ஃபர்டபுளாக வாழ்றதுக்கு சில பொருட்கள் தேவை. ஆனால் மோஸ்ட்லி வந்து எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய பொருட்களை சேர்த்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் ஆக்சுவலாக பணம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு முக்கிய காரணமே டைமை வந்து உங்கள் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர்றதுக்காக தான் நீங்கள் வந்து பணத்தை சம்பாதிக்கிறீங்க. ஸோ த பிக்கெஸ்ட் ஃப்ரீடம் என்னென்னா, நீங்கள் நாளைக்கு காலையில் ஆஃபீஸ்க்கு வராமல் இல்லை ஒரு 10 நாளைக்கு வந்து நீங்கள் திடீர்னு நீங்கள் கிளம்பி எங்கேயாவது போகணுன்னு நினச்சா உங்களால் போக முடியும்னா யூ ஆக்சுவலி காட் கண்ட்ரோல் ஆஃப் யோர் டைம். உங்கள் டைம் தான், ஆனால் உங்கள் கண்ட்ரோல் இல்லை. அதை நீங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் சம்பாதிச்ச பணத்துக்கு நீங்கள் ஆக்சுவலாக வந்து பெஸ்ட் டிவிடெண்ட்டை அச்சீவ் பண்ணுறீங்கன்றது தான் அந்த புக் சொல்கிறாங்க. இதை நம்ம ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வித் மனி வி கேன் ஆக்சுவலி கண்ட்ரோல் அவர் செல்ஃப். எனக்கு இந்த புக்கில் பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் பணம் சம்பாதிக்கணுன்றது ஒரு நோக்கமாக இருந்தாலும் அதே நேரத்தில் வந்து நீங்கள் இல்லீகல் ஆக்டிவிட்டி மூலமாகவோ இல்லை வந்து தவறான வகையில் பணத்தை சேர்த்திங்க அப்படின்னா அது மாதிரியான ஒரு ரிஸ்க்கு வேறு எதுவுமே கிடையாது அப்படின்றத இந்த புக்கு வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்லுது. கரெக்ட். ஆக்சுவலாக வந்து பணத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம், அதை விட வந்து நீங்கள் லெஜிட்டிமேட்டாக சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இதுலேயும் அதுக்கும் ஒரு அழகான ஒரு கதை அண்ட் அகைன் ரியல் லைஃப் ஸ்டோரி. ஓகே, இப்போ வந்து இந்த குளோபல் ஃபினான்ஷியல் க்ரைசிஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா
பேங்க்ரப்சி ஸ்டேஜுக்கு போகும்போது ஒரு கோல்ட்மன் சாக்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா சில பேங்க்ஸை பெயில் அவுட் பண்ணுறாங்க. அந்த கமிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரஜத் குப்தான்னு ஒருத்தர் இருக்கார், கல்கட்டா பார்ன் இந்தியன் பட் செட்டில்டு இன் யூஎஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனியோட ஒரு முக்கியமான பொசிஷனில் இருக்கார். அதேமாதிரி ராஜரத்னம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கன் பர்சன் ஒரு அந்த கதைலாம் இப்போ ரீசெண்டாக வந்தது ஞாபகம் இருக்கிறவங்களுக்கு தெரியும். அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் கிடைக்கிற இடத்துல உட்காந்துருக்கார். இப்போ குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸில் இந்த பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது வாரன் பஃபட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாருன்ற தகவல் வந்து இவருக்கு தெரிய வருது. இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறைய பணம் சம்பாதிச்சிட்டாரு, ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்து பெரிய பணக்காரர் ஆகிட்டார், ஒரு பெரிய கம்பெனியில் வந்து ஒரு பெரிய இடத்துல இருக்கார். அவருக்கு இதுக்கப்புறம் சம்பாதிக்க வேண்டிய சுச்சுவேஷனே. ஆனால் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே அவர் மைண்டு உடனடியாக வந்து இந்த ராஜரத்னம்ன்றவருக்கு ஃபோன் பண்ணி இந்த ஷேர்ஸை நீ வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சைடர் ட்ரைனிங் பண்ணுறாரு. இன்சைடர் ட்ரைனிங் பண்ணி அவர் ஈவென்ச்சுவலாக நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவர் சேர்த்து வச்ச பணத்தை கம்பேர் பண்ணும்போது மேபி ஒரு 1% இல்லை 2% தான் சம்பாதிக்கிறார் இந்த ட்ரேட் மூலமாக. ஈவென்ச்சுவலாக அவர் வந்து மாட்டி இப்போ ஆக்சுவலி ஜெயிலுக்குள்ளே போய் அவர் இருந்த எல்லாத்தையும் வந்து இழந்துடுறாரு. ஸோ இதுக்கு தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் எதுக்காக ஒரு விஷயத்தை வந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய நியாயம் தர்மம், உங்களுடைய என்ன சொல்கிறது க்ரெடிபிலிட்டியை ஒரு சின்ன பணத்துக்காக நீங்கள் ட்ரேட் பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு முக்கியமான கேள்வியை கேட்குறாரு. அந்த மாதிரி ட்ரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் கஷ்டப்பட்டு சம்பாரித்த எல்லா விஷயத்தையும் இழந்துடுறாங்க. அண்ட் அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் வந்து கேட்கும்போதும் அவர் இப்போவும் வந்து ஃபீல் பண்ணுறது, நான் ஏன் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக என்னுடைய இவ்வளோ வருஷத்தோட ரெப்புடேஷனை வந்து நான் எப்படி வந்து உடைச்சேன் அப்படின்னு எனக்கே புரியல அப்படின்றாரு. இதுவும் வந்து டு டூ வித் பிஹேவியர் தான். ஏன்னா எனக்கு பணம் நிறைய சம்பாதிக்கணுன்ற அந்த ஒரு இதுக்குள்ளே போயிடும்போது சம்டைம்ஸ் வந்து நம்ம அறியாமல் சில விஷயங்களை செய்வோம். அதுதான் அந்த பைத்தியகாரத்தனை மாதிரி ஏதாவது பண்ணுறோன்னு சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி ஒரு இடத்துல போகும்போது நான் ஏன் இவ்வளோ இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், அதுவும் இந்த வழியில் போய் சம்பாதிக்கணுமான்ற கேள்வியை கேட்குறதுக்கு வந்து நான் அந்த ஒரு செட் ஆஃப் மைண்டில் இருக்கவே மாட்டேன். அதனால தான் வந்து ஹேண்ட்லிங் மணி இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைஃப்பில் வந்து லக்கு மட்டும் வராது, இந்த மாதிரி பைத்தியகாரத்தனமான தாட் ப்ராசஸும் வரும். ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு சேர்த்தது வந்து ஒன்றுமே இல்லாமல் போய்டும். அந்த மாதிரி நிறைய கதைகளை நம்ம வந்து கேட்டிருக்கோம். நம்ம சுற்றி நம்ம தமிழ்நாட்டில், இந்தியா ஃபுல்லாக, உலகம் ஃபுல்லாக இதை கேட்டுகிட்டே இருக்கோம். அதனால தான் இந்த புக்கு வந்து இவ்வளோ பிரபலமானது காரணம் என்னென்னா, இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பணம் வந்து எப்படி சம்பாதிக்கணும், என்னென்ன ஃபார்முலாஸ் வச்சு பண்ணணுன்றதை சொல்லாமல் தி அதர் சைடு சாஃப்ட்வேர் ஸ்கில்லுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில்லு, இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ஸ்கில். இந்த சாஃப்ட்வேர் ஸ்கில்லை பற்றி ஆக்சுவலாக நிறைய பேசவே இல்லை. அதனால தான் அவர் வந்து இதை பற்றி வந்து பேசுனதுனால அவர் வந்து பெரிய அளவில் வந்து பிரபலமாகி அஃப்கோர்ஸ் அவருடைய சொன்ன பல விஷயங்களை வந்து நிறைய பேர் ஃபாலோவும் பண்ணுறாங்க. அண்ட் ஒரு இன்வெஸ்டரும் இந்த புக்கை படித்தாலே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஃபினட்டாக வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் வரும். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு டேக்அவேயாக இந்த புக்கில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் சார்? ஒரு சிம்பிளான விஷயம். இப்போ இவ்வளோ நேரம் பேசினதுலாம் மற்ற விஷயங்கள். ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறவர் கூட இந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ முதல்ல சேமிக்கணுன்றது முக்கியம், அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் உங்களோட சேமிப்போட விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் 10% சேர்க்குறீங்களா, இல்லை 20% சேர்க்குறீங்களா, இல்லை 30% சேர்க்குறீங்களா, இந்த விகிதத்தை எவ்வளோ அதிகப்படுத்த முடியுமோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பெட்டர் ஆகிடுவீங்க. ஏன்னா இப்போது அவர் என்ன சொல்லுவார்னா, ஆக்சுவலாக இதில் ஒரு சாப்டரும் இருக்கும், இட் இஸ் நாட் ஹவு மச் ரிட்டர்ன் யூ மேக் விச் வில் மேக் யூ ரிச், இட் இஸ் ஹவு மச் யூ சேவ் விச் வில் மேக் யூ ரிச் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஒரு ப்ராடக்ட், ஒரு சிம்பிள் ரிட்டர்ன்ஸ் ஒரு 10-12% கிடைக்கிற இடத்துல நீங்கள் 20% சேமிக்கிற இடத்துக்கு பதிலாக நீங்கள் 40% சேர்த்திங்கன்னா 20 வருஷம் கழித்து உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கும். அதாவது நீங்கள் 20% சேர்த்துட்டே வரீங்க, ஆனால் அது வந்து 20% வளருது. அதுவே நான் 40% சேர்த்துட்டு வரேன், அது 15% வளருதுன்னா நீங்கள் 40% சேர்த்து 15% வளருது தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய தொகையாக உங்கள் கைக்கு இருக்கும். அண்ட் எது உங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னா ரிட்டர்ன் உங்கள் கண்ட்ரோலில் கிடையாது, நீங்கள் எவ்வளோ சேமிக்கிறீங்கன்றது தான் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ அதனால் ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் இன் யுவர் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம நிறைய இடத்துல கேட்டிருப்போம். இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக எவ்வளோ அதிகமாக சேமிக்க முடியணும் அப்படின்றது தான் என்னுடைய டார்கெட்டாக இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிட்டர்ன் கூட சேர்ந்து வரும்போது நீங்கள் பெரிய அளவில் பணத்தை வந்து சேர்க்க முடியும். வியூவர்ஸ், நீங்கள் இந்த புக்கை படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வியூஸ் என்ன, ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேபி பார்க்குற நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.